கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனிக்கணும். அதில் இருக்க கீவேர்ட்ஸை நல்லா பாருங்கள். டைட் மானிட்டரி பாலிசி. டைட் மானிட்டரி பாலிசி ஆஃப் US Federal Reserve could lead to capital flight ன்னு கொண்டு வராங்க. ஓகே, ஸோ டைட் மானிட்டரி பாலிசி அப்படின்னா என்னன்னு சொல்லணும். ஓகே, ஜென்ரலாக மானிட்டரி பாலிசியை பொறுத்த வரைக்கும் 2 இது சொல்லுவாங்க. டைட் மானிட்டரி பாலிசி, ஃபேர் மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க. டைட் மானிட்டரி பாலிசி அப்படின்னா கடன் வாங்குறதுக்கே ரொம்ப டைட், அதாவது கஷ்டமாக இருக்கும்னு அர்த்தம். ஓகே, வட்டி ரொம்ப அதிகப்படுத்திடுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ பணம் புழக்கம் அதிகமாக இருக்குது, அதை டைட் பண்ணணும். என்ன செய்யணும்? வட்டி ஏற்றிட்டோன்னா கடன் வாங்குறது குறையும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ யூஎஸில் ஒரு இன்ஃப்ளேஷன் சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது. ஸோ அங்கே வட்டியை அதிகப்படுத்துகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே இருக்கிற பணம்லாம் நீங்கள் சர்க்குலேஷனில் விடாதீங்க, நீங்கள் எல்லாமே நீங்கள் பேங்க்கில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இதுதான் டைட் மானிட்டரி பாலிசியோட பேசிக். இப்போ என்ன ஆகும்? அந்த பேங்க், அதாவது எஸ்பெஷலி யூஎஸில் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப பயங்கர சேஃப்டி, நல்ல காசு கிடைக்கும்னு. அப்போ என்ன பண்ணுவாங்க? இருக்கிறவன்லாம் காசெல்லாம் இந்தியாவிலே இருந்தாலும் அந்த பேங்க்கில் இருக்கிற காசெல்லாம் வலிச்சு எடுத்துகிட்டு போய் அமெரிக்காவில் இருக்க அந்த US ஃபெடரல் ரிசர்வில் போய் டெபாசிட் பண்ணி காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ வட்டி அதிகமாக கிடைக்குதுன்னா அவனுக்கு லாபம் தானே. இவ்வளோ வட்டி கிடைக்குது, போய் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்குவான்ல. ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்தியா மாதிரி மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் US இதில் போய் போட்டுருவாங்க. ஓகே, ஸோ அப்போது என்ன ஆகும்? பெரிய அளவுக்கு கேபிட்டல் இங்கேருந்து வெளியில் போகும். இதை தான் கேபிட்டல் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்சல்யூட்லி கரெக்ட். செகண்ட், கேபிட்டல் ஃப்ளைட் மே இன்க்ரீஸ் த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஆஃப் அ ஃபர்ம் with existing external commercial borrowings அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், இப்போ நம்ம இதில் நிறைய இப்போ US அந்த டாலர் இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இங்கே இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டுங்கிறது அதிகமாக, ஏன்னா பணம் நமக்கு கம்மியாக இருக்குது, அப்போ இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது இப்போ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, என்கிட்ட 1 லட்ச ரூபாய் இருக்குது. இப்போது அதை அந்த ஊரில் நிறைய வட்டி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ என்கிட்ட கம்மியான காசு தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்? நான் கடன் கட்டுறதுக்கு டைம் அதிகமாக ஆகும். டைம் அதிகமான என்ன ஆகும்? வட்டி அதிகமாக கட்டுறோம் இல்லையா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நல்லா பாருங்கள். Devaluation of the domestic currency decreases the currency risk associated with ECB. ECBங்கிறது ஒன்றும் இல்லைங்க, எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் borrowings அப்படின்னு. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் borrowings நம்ம ஃபாரின் கரன்சியில் வாங்குகிறோம். அதுக்கும் டொமஸ்டிக் கரன்சிக்கும் என்ன சம்மந்தம்? அதுவும் டிவேல்யூட் பண்ணுறதுனால. ஸோ அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ த ஆன்சர் இஸ் 1 and 2.